ஐங்குறு நூறில் 3 to 6 அடிவரையறை கொண்டது. இதை பதிப்பித்தவர் முதலாக பதிப்பித்தவர் ஊவேசா. இதில் மருதத்திணையை ஓரம் போகியார் பாடியிருக்காரு. மருதம் ஓரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெய்தல் அம்முக்கிட்ட நெய் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அம்முங்கிறது ஒரு பொண்ணுக்கிட்ட நெய் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சி எல்லா இடத்துலையுமே குறிஞ்சியை பாடினவர் கபிலர் தான். அதனால் அது மறக்காது, எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பாலை அப்படிங்கிற ஓதலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாலை ஓதலாந்தையார். முல்லை பேயனார். முள் காட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ காட்டுக்குள்ளே பேய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லை பேயனார். அதே மாதிரி கலித்தொகையில் அடிவரையறை 11லேருந்து 80 வரைக்கும். இதில் பாருங்கள், இந்த ஐங்குறு நூறில் எப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்கன்னா மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை, இந்த மாதிரி தான் அந்த ஆர்டர் வருது. அதே மாதிரி தான் கலித்தொகையில் பாலை, குறிஞ்சி